Hello friends, this is Viji. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு pancake and பணியாரம் பார்க்க போறோம். ஒரே மாவா செஞ்சு அத ரெண்டு ரெசிபியா செய்யும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பசங்களும் இத விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துட்டு அத வந்து 2-3 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கங்க. அத நல்லா மேஷ் பண்ணிக்கணும். மேஷ் பண்ணிட்டு அதில நாம ingredientsலாம் சேர்த்து நம்ம மாவா ரெடி பண்ண போறோம். பாயில் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணிக்கங்க. மேஷ் பண்ணிவிட்டு அதில் 1 கப் ரவா, நெக்ஸ்ட்டு 1 கப் வீட் ஃப்ளார், 1 கப் சுகர், நெக்ஸ்ட்டு 1 கப் மில்க் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஏலக்காய் பொடி சேர்த்து கொஞ்சம் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கங்க. பிணைஞ்சு எடுத்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து அதை அப்படி ஊற விட்டுருங்க. இப்போ 30 மினிட்ஸ் நல்லா மாவு ஊறிடுச்சு. ஊறினதும் அதை எடுத்துட்டு அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கங்க. அதை தவாலையும் பணியார கடாயிலையும் ஊற்றி நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரே மாவில் 2 ரெசிபியாக கொடுக்கலாம். நான் இந்த பேன்கேக்குக்கும் பணியாரத்துக்கும் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து இதில் கலந்து நல்லா ஹெல்த்தியாகவே கொடுக்கலாம் பசங்களுக்கு. இப்போ பேன்கேக்கை திருப்பி போட்டுட்டு பேன்கேக் எடுத்துட வேண்டியதான். பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி பணியார கடாயில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அதே பேட்டரை பணியார கடாயில் ஊற்றி நம்ம பணியார மாதிரி ஊற்றி எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மாவில் 2 ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது தேனோ இல்லை சாக்லேட் சிரப்போ ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா பசங்க இன்னும் நல்லா டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.